லார்ட். மெய்யாகவே இந்த கால வேளையில திருச்சபையில இருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஸோ மெய்யாகவே தேவனை துதிப்பதும் தேவனை ஆராதிப்பதும் அதுதான் நம்மளுடைய சந்தோஷமும் நம் ஆத்மாவுக்கு பலனா இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் அநேக சூழ்நிலைமைகள் நம்ம கடந்து வந்திருக்கலாம், வேலையில பல அழுத்தங்களை பார்த்துருக்கலாம், சோர்வுகள் எல்லாம் இருந்தாலும் கூட நம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஆவியில இணைந்து தேவனை துதித்து தேவனை ஆராதித்து நாம் தேவ வசனத்தை பெற்றுக்கொள்வது தான் நம்மளுடைய பலன். அதுதான் நம்ம மறுபடியும் இந்த புதிய வாரத்துக்குள்ள கடந்து செல்றதுக்கு நம்மளுக்கு தேவன் கொடுக்கிற கிருபையா இருக்கிறது. ஸோ இந்த வேலையில கூட நாம் வீடுகளில் அமர்ந்திருக்கிற வேலையில கூட குடும்பமாக அமர்ந்திருக்கலாம், அல்லது தனிப்பட்ட முறையில் நீங்க இருக்கலாம். அது சோர்வுக்குள்ள இருந்தாலும் சரி, நாம் உற்சாகத்தோடு கூட தொடர்ந்து தேவனை நம்ம எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். அதுக்கு தொடர்ந்து வருகிற தேவ செய்திக்குள்ளாக கடந்து சென்று இந்த வாரம் தேவன் நம்ம மத்தியில் என்ன பேசவிருக்கிறார், நமக்கு என்ன மன்னா கொடுக்கிறார் என்ற தியானத்தோடு கூடவும் ஜெபத் சிந்தனையோடு கூட நாம் இந்த ஆராதனைக்கு கடந்து செல்வோமாக. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்து இருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்து இருக்கீங்க. என் நினைவுல,
என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நம்முடைய தேவன் உயர்ந்தவர், சிறந்தவர், மகிமைக்கு பாத்திரர், அழகுள்ளவர். வாருங்கள் சேர்ந்தவரை ஆராதிக்கலாம். Come on. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டே. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டே. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. கால்கள் இடறி விழுந்த போது தூக்கிவிட யாரும் இல்லை, நீர் மாத்திரம் இருந்தேன், மறக்க மாட்டேன். கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா. தள்ளப்பட்ட கல்லாம் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். தள்ளப்பட்ட கல்லாயிருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டேன். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. சிங்கங்கள் சூழ்ந்தென்னை விழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா. சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தீர். நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்றும் நடத்தி வந்தீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம்,
உயர்த்திடுவோம், உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம், உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம், உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவோம். பிரைஸ் லார்ட். மறுபடியும் உங்களை இந்த கால வேளையில சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆன்லைன்ல நம்ம சந்தித்தாலும் கூட நாம் இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஆராதனை முடிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு ஆவலோடும் வாஞ்சியோடும் இந்த பேண்டமிக் காலத்துல நம்ம ஒன்று கூட விட்டாலும் ஆவியில பவுல் சொல்வது போல நம்ம ஆவியில இணைந்து வார்த்தைகளை ஒன்றாக இணைந்து ஒரே நேரத்துல நம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு கூட நம்ம எதிர்பார்ப்போம் கர்த்தருடைய வார்த்தைக்காக. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வைத்திருக்கிற இந்த வேலையில கூட நம்ம வாக்கு தத்தத்தை சற்று நினைவு கூறுவோம். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. காரணம், வாக்கு தத்தம் தான் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கிறது. அது ஒரு ஃபேஷன் ஷோ கிடையாது. மாறுறதுக்கு ஒரு வருடத்துக்கு அடுத்த படி போகிறதுக்கு இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உறுதுணையா இருக்கணும். அந்த ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நாம் பார்த்தது போல 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டது போல, விடியகால வெளிச்சத்தை போல உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்துல தொழில்விட்டு உன் நீதி உனக்கு முன்பாக போகும், தேவனுடைய மகிமை நமக்கு பின்பாக வரும் என்று சொல்லி. அப்ப தேவனுடைய மகிமை நமக்கு பின்பாக வரணும் என்றால் நம்மளுடைய நீதிதான் நமக்கு முன்னுக்கு போய் நமக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது. அப்ப நம்மளுடைய நீதி என்னால் என்ன? நம்மளை நடத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை ஒரு பகுதியா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், உன் நீதி உனக்கு முன்பாக போகும், அப்பொழுது தேவ மகிமை நமக்கு பின்பாக வருகிறதா இருக்கிறது. சோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்முடைய தேவனுடைய நீதி. எப்படி அந்த நீதியை தற்காத்துக் கொள்வது? வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மத்திய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள் என்று போட்டிருக்கோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு ஒரு நீதி இருக்கிறது, உலகத்துக்கு ஒரு நீதி இருக்கிறது, உலக சூழ்நிலைக்கு ஒரு நீதி இருக்கிறது, அதே போல பரலோகத்துக்கு ஒரு நீதி இருக்கிறது. உலக நீதியை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. பரலோக நீதியை தான் பூமிக்கு கொண்டு வரணும். ஆனால் இப்பொழுது நம்ம சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அநேக இடங்களில பரிசுத்தமான நீதி ஒரு அநீதியாக உலகத்துல கலந்து பல ரீதியில நமக்கு பாதிப்பு கொண்டு வருது. அதனால தேவன் மறுபடியும் சபைகளையும் சரி, ஜனங்களையும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை மறுபடி செய்யப்படுத்தி தேவனுடைய நீதிக்குள் நடத்துறதுக்கு இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அதுல ஒரு பகுதி தான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு பேண்டமிக் காலகட்டத்துல சபைக்கு ஒன்று கூட முடியவில்லை, சபை ஒரு ஐக்கியம் வர முடியவில்லை. ஆனால் இந்த நாட்களில தான் தேவனுடைய நீதியை நாம் நன்றாக அறிந்து நம்மளுக்கு முன்பாக அந்த நீதி போகும்பொழுது தேவ மகிமை அவருடைய நீதியில தான் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். சோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த காரியத்தை தான், பரலோக நீதி நமக்கு முன்பாக வரணும். நம்முடைய நீதி இல்லை, தேவனுடைய நீதியை பெற்றவர்கள் நாம். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய நீதியை தெரியாது. அவங்களோட நீதியை பத்தி தான் அவங்க பேசுவார்கள். சட்டம் சொல்லுகிறது நீதி, நேர்மை, நியாயம் என்று சொல்லி. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தது, என்றைக்கு நம்ம தேவனை அறிந்து கொண்டோமோ, நம்மளுடைய கண்டு திறக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டோம், அப்பொழுது நமக்கு வித்தியாசம் தெரிகிறது. உலகத்துக்கு ஒரு நீதி இருக்கிறது, நம்ம ரட்சகர் இயேசு பரலோகத்திற்கு நமக்கு வழிகாட்டுகிறது, அதுக்கு ஒரு நீதி, அதுக்கு கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கொலோசியர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, கொலோசியர் புத்தகத்துல அதை போடப்பட்டிருக்கும் ஒரு 3 வசனத்துக்குள்ளாக அதை நம்ம பார்க்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டு இருக்கும். அந்த வேதத்துல 3ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இயேசு எங்க இருக்கிறாரோ இயேசுவை குறித்து மேலானவைகளை தேடுங்கள். 2வது வசனம், பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகள். இயேசு இருக்கிற இடம் பூமியில நம்ம பறந்தோம். ஆனா பூமியில் உள்ள காரியங்களை
நீ தேடாதபடிக்கு. அதான் மத்திய புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், மற்ற எல்லாமே பின்னால. ஆனா உலக நீதி என்ன சொல்றது? முதலாவது உன்னுடைய தேவைகளை தேடு, மற்றவை எல்லாத்தையும் முதல்ல தேடு, அதன் பிறகு தேவனை தேடலாம். ஒரு குழந்தை பிறந்த உடனே பூமிக்கு வந்த உடனே அது பார்க்கறதுல பூமியில் உள்ள காரியங்களை தான் பார்க்கிறது. அதன் பிறகு குழந்தை வளர்ந்து வயது வரும் பொழுது பெற்றோர்கள் குழந்தைக்கு தேவ பக்தியை பற்றி தேவனை குறித்து அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இரண்டாவதா தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு. அப்படிதான் நம்ம வளர்ந்து வருகிற நம்ம நாட்களில நம்ம வாழ்க்கை அப்படித்தான். ஆனால் வளர்ந்து வந்த பிறகு மறுபடியும் அது ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்புறம் இதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தரை அறிந்த பிறகுதான் நாமும் நம்முடைய வழிகளை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்ம தேடுகிற காரியங்களை நாம் சரிப்படுத்துகிறோம். நம்ம இவ்வளவு நாளா நான் தேவனை அறியாதம்ல இதை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்றைக்கு நான் தேவனை தேர்ந்தெடுத்து கொண்டனும், அதன் பிறகு நான் முதலாவது தேவனை தேடணும், அதன் பிறகு தேவன் நமக்கு எல்லாத்தையும் செய்து கொடுப்பார் என்று சொல்லி. அதனால்தான் பவுல் கொலோசியருக்கு எழுதும் பொழுது பூமியில் உள்ளவர்கள் அல்ல மேலானவனைகளை நாடுங்கள். 1வது சொன்ன முதல் வசனத்துல தேடுங்கள், மேலானவர்களை தேடுங்கள். 2வது அதையே நாடுங்கள். 3வது வசனத்தில் சொல்கிறார் என்னவென்றால், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று சொல்லி அவர் நமக்கு வெளிப்படும் பொழுது அவர் 1வது மேலானவைகளை தேடணும், அதுதான் நீதி, பரலோகத்தில் உள்ள காரியங்கள், தேவனுக்குரிய காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள். 2வது அதை தேடி அந்த மேலானவர்களை நாடுங்கள். 3வது நாடின பிறகு அதை கேளுங்கள். உயிரோடு இழந்த இயேசு கிட்ட, ஆண்டவரே நான் மேலானவைகள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதில் நான் மேலானவைகள் காரியங்களை நான் தேடுகிறேன், அதையே நான் நாடி வருகிறேன், ஆண்டவரே நீங்க அதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்கு செய்து தாருங்கள் என்று சொல்லி இந்த வருடத்தில் வாக்குதத்தை பார்த்தேன். பிரியமானவர்களே, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது விடிய கால வெளிச்சத்தை போல உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விட செய்யணும் என்றால் நம்மளுடைய நீதி நமக்கு முன்பாக வரணும். நாம் செய்கிற காரியங்கள் அது தேவனுடைய காரியங்களா இருக்கும் பொழுது பின்னால தேவன் நமக்கு பின்னால வருவார். நாம் தேவனுடைய காரியங்களை தேடாமலும் தேவனுடைய காரியங்களை நாடாமலும் அந்த காரியத்தை மாத்திரம் நம்ம கேளாமல் நம்ம போகுமானால் நாம் தேவனுடைய மகிமை நம்ம பின்னால வரணும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. காரணம், அவருடைய காரியம் தேடும் பொழுது அவர் நம்ம பின்னால வருவார். அவருடைய காரியங்களை நம்ம நாடி போகும் பொழுது அவர் நமக்கு பின்னால வருவார். அவருடைய காரியத்தை அவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவர் நமக்கு அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாரத்துல, இந்த நாளிலே, உள்ள காலகட்டத்தில் நாம் இதை தான் நம்ம சிந்திக்கணும். நம்முடைய நீதி முன்னுக்கு போனா தேவன் பார்க்கும் பொழுது தென் அவருடைய மகிமை நம்ம பின்னால தொடர்ச்சியா வரும். உங்களுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு, சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்விட போகிறது. இன்னைக்கு உங்க மத்தியில் நான் பேச போகிற ஒரு தலைப்புல என்னவென்றால், தேவ நீதியை பெருக பண்ணுவது. டெவலப் யோர் காட்லி ரைச்சஸ்னஸ். தேவ நீதியை, உலக நீதியை பெருக பண்ணுகிறது கிடையாது. தேவனுடைய நீதியை நாம் பெருக பண்ணணும் அல்லது விரிவாக்கணும். நம்ம செய்கிறோம், சில காரியங்கள் நம்ம செய்கிறோம், தேவனுக்கு பிரியமான காரியம், அது யூ நீட் டு பி டெவலப். ஒரு சின்னது 10% செய்தா அது 20% ஆகவோ we need to develop. விரிவாகும் பொழுது கர்த்தர் நமக்கு விரிவான காரியங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். பெருக பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு பெருக்கத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லையை பெரிதாக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லை காரியங்கள் நமக்கு வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். சோ இன்னைக்கு உங்க மத்தியில நான் பேச போகிற காரியமாகப்பட்டது எந்த தலைப்புலன்னா, தேவ நீதியை பெருக பண்ணுவோம் அல்லது தேவ நீதியை விரிவாக்குவோம். டெவலப் your godly righteousness. டெவலப், பெருக. எப்படி? how to develop, எப்படி விரிவாக்குவது? இதுதான் இன்றைக்கு நம்ம ஒரு 3 காரியத்தை ஒரு தியானத்துக்காக இந்த காலவேளையில் இந்த காலவேளையில் உங்க மத்தியில நான் பேச விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த காலகட்டம் துளிர் விடுற காலகட்டம், காரியங்கள் சம்பவிக்கிற காலகட்டம். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை,
உன்னுடைய சுக வாழ்வு, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வா இருந்தாலும் சரி. வருடம் ஆரம்பிக்கும் பொழுது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர் விடணும். ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, ஆலய பணி நமக்கு துளிர் விடணும் உள்ளத்துல, ஆலய பணி. மூன்றாவது, ஆத்ம பாரம் துளிர் விடணும். நான்காவது, அறுவடை ஆயத்தத்துக்கு நம்ம ஆயத்தமாய் அந்த காரியங்கள் துளிர் விடணும் என்று சொல்லி, இப்படி காரியங்கள் இதுதான் நம்ம தேடும் பொழுது, இதை நாம் நாடும் பொழுது, இதை நாம் கேட்கும் பொழுது நம்மளுடைய நீதி விரிவாக்கப்படுகிறது, நம்மளுடைய நீதி பெருக பண்ணுகிறது. அதுக்கு நமக்கு முன்பாக வரும் தேவ மகிமை நமக்கு பின்பாக தொடர்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு நாம் பேசப்போகிற 3 காரியங்கள் எடுத்துக்கொள்வோம். யோவான் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம். நமக்கு தெரிந்த ஒரு காரியம், தெரிந்த ஒரு சம்பவம். அந்த 3ஆம் அதிகாரம் வந்தாலே நமக்கு நல்லா தெரியும் எதை பத்தி பேசுகிறார் என்று சொல்லி. 3ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா அங்க ஞானஸ்தானத்தை குறித்து பேசப்படும் பொழுது சொல்லுவார், எப்படி மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். நிக்கதேமு கிட்ட பேசும் பொழுது நிக்கதேமு கேட்கிறார், ஒரு மனுஷன் எப்படி மறுபடியும் பிறக்கிறது, தாய் கர்ப்பத்துக்கு போயிட்டு திரும்பி வருவதா என்று சொல்லுகிற மறுவாழ்வை குறித்து. அவன் தேவனை அறியாத மனுஷன். ஆனாலும் அந்த நேரத்துல கர்த்தர் அவர் சொல்லுகிறார், ஒருத்தன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது என்று சொல்லி மறுபடியும் பிறக்கணும். அதைத்தான் அவர் வெளிப்படுத்துகிறாருங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்றால், நம் மறுபடியும் தேவனுக்குள்ளாக பிறந்திருக்கிறது துளிர் விட்டது என்றால், நிச்சயமாக கர்த்தர் நமக்கு இந்த காலகட்டத்துல துளிர் விடுகிறது, பிறக்க வைக்கிறது நிச்சயம். 3ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்கும். நீங்க மறுபடியும் மெய்யாகவே 5வது வசனத்துல சொல்லுவாரு, இயேசு பிரதிநிதியமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியாலும் பிறவாயிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அப்ப மறுபடியும் பிறக்கணும் என்று சொல்லி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு நான் பார்க்க தேவனுடைய வாழ்க்கை ராஜ்யத்துல நம்ம விரிவாக்கத்தை கொண்டு வரணும், விசுவாசம் விரிவாக்கப்படணும், நம்பிக்கை உறுதியாக்கணும், நாம் செய்கிற காரியங்கள் தேவ நீதிக்கு இருக்கணும், அந்த நீதி டெவலப் பண்ணணும் அல்லது பெருக பண்ணணும், விரிவாக்கப்படணும். 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், அரைஸ் அகெயின் இன் யுவர் ஸ்பிரிட். மறுபடியுமாக ஆவியில மறுபடியுமாக எழும்பணும். இன்னைக்கு எப்படி அது நம்முடைய தேவ நீதியை பெருக பண்ணுவது? இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிறது 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் அல்ல, 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லவும், அதிலிருந்து நமக்கு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு போதிக்கிற, கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கையை இந்த வருடத்துல துளிர்விட காரியத்துக்கு, கர்த்தர் துளிர்விட வைக்கிறதுக்கு இஸ் எவர் ரெடி இன் யுவர் லைஃப். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வருடத்தை விடிய கால வெளிச்சத்தை போல புதிய வருடத்தை நமக்கு கொண்டு வந்துட்டார். 2வது, அவர் உனக்கு சுக வாழ்வு கொடுக்கிறதுக்கு, துளிர் விட வைக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்மளுடைய நீதி அங்க நின்றாதான் அவருடைய மகிமை நம்ம பின்னால தொடரும். துளிர் விட்ட பிறகு நம்மளுடைய நீதி சரியில்லை என்றால் தேவன் பின்னால வரலாட்டி துளிர் விட்டது கூட திருப்பி செத்து போகிறதுக்கு, வாடி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கர்த்தர் துளிர்விட செய்கிறார் என்றால் அவர் நம்ம பின்னால வரணும். அவர் பின்னால வரணும் என்றால் நம்மளுடைய நீதி தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். எப்படி விரிவாக்கப்படுகிறது? 8வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். இதுல இருந்து ஒரு 3 காரியங்கள் சுருக்கமாக இந்த காலை வேளையில நம்ம இதில் கற்றுக்கொள்ள போகிற ஒரு முக்கியமான 3 சத்திய காரியங்கள் நம்ம சுகவாழ்வுக்கு அது உறுதுணையாகவும் அது உங்களுக்கு பலனாகவும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். 8வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். காற்றானது தன் இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது.
ஆவியினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே செய்கிறான். காற்றை பத்தி பேசுகிறார். ஒரு மனுஷனுடைய மறுவாழ்வு, மறுபடி நீ பிறக்கிறது ஆவி, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் என்று மறுவாழ்வு. நம்ம பிறந்திருக்கிறோம், அது ஆவியை குறித்து பேசுகிறார். ஒரு காற்றுக்கு ஒப்பிட்டு, அந்த காற்றை ஒப்பிட்டு ஒரு ஓமையாக கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஆவிய 3 காரியங்கள் நீங்க அங்க பார்க்கலாம். தனக்கு இஷ்டமான சத்தத்தை கேட்கிறாய் அப்படியே என்று சொல்லி, முதல் காரியம் நம்ம வாழ்க்கையில நம்ம கொலோசிய புத்தகம் சொல்லும் போல நம்ம தேடுகிறது, முதல் மேலானவைகளை தேடணும் என்றால், ஒன்றாவது வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி இஷ்டத்துக்கு இடம் கொடுக்கணும். ஆவியின் இஷ்டத்துக்கு, பரிசுத்த ஆவியின் தனக்கு இஷ்டமான இடத்துக்கு. காற்று அது எங்கிருந்து அது இஷ்டத்துக்கு தான் போகுது. நீ சொல்ல முடியாது காற்றை வந்து இங்க கொஞ்ச நேரம் இரு, அங்க இரு என்று காற்றை வந்து நாம டைரக்ட் பண்ண முடியாது. காற்றுக்கு நம்ம வந்து வழிகாட்ட முடியாது. காற்றை நாம் நிறுத்தவும் முடியாது. அதை அடக்கி வைக்கவும் முடியாது. அல்லது நீ அதை கட்டளை இட முடியாது. எனக்குள் வந்த காத்து, என்ன சுற்றி வந்த காத்து பக்கத்து வீட்டுக்கு போகக்கூடாது, என்ன சுற்றி வந்த காத்து வந்து இவங்க கிட்ட போகக்கூடாது என்று சொல்லி, அது எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய, அது கட்டுப்படுத்த முடியாதது, அதனுடைய இஷ்டம். காற்றை எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? பரிசுத்த ஆவிக்கு. அதுவும் பரிசுத்த ஆவியான ஒரு காற்று, ஒரு காற்று போல வருகிறார். பிரியமானங்களே, கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். தேவனை என்னைக்கு அறிந்தமோ அவருடைய ஆவியாளர் நமக்குள் தங்கி இருக்கிறார், இந்த ஆலயத்துக்குள் தங்கி இருக்கிறார். அதை நீங்களும் நாங்களும் உணர்வோமானால், ஒன்றாவது நம்மளுடைய நீதி முன்னுக்கு வரணும். பரிசுத்த ஆவியை இஷ்டத்துக்கு இடம் கொடு. அவருடைய இஷ்டத்துக்கு, ஆவியானவருடைய இஷ்டத்துக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது, அவர் எங்கே உன்னை நடத்தணுமோ, எப்படி உன்னை நடத்த விரும்புகிறாரோ அதன் பிரகாரம் நீ நகர்ந்தனா, கர்த்தர் சேர வேண்டிய இடத்துல உன்னை சேர்த்து துளிர் விடுகிற காரியங்களை கர்த்தர் உனக்கு துளிர் விட செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் நீதி. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து தேவன் சில நேரங்கள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள், தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் நம்மளை வசதியா ஆக்குறதுக்காக கிடையாது. அதுதான் ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தானா நம்மளை வசதியா ஆக்குறதுக்கா, வசதி படைக்கணும், வசதியா வாழணும், வசதி படைக்க கிடையாது. அதற்காக கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை திறந்து விடுகிறது கிடையாது. தேவன் நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளும் நம்மை வாழ வைக்க. சொல்லுங்க, எதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார்? வசதியா வருவதற்காக கிடையாது. நம்ம வாழணும், நல்லா வாழணும், ஆசீர்வதிக்க பிள்ளைகளாய் வாழணும். அதாவது வசதியை தேடி ஓடாதே. இப்ப உள்ள காலகட்டம் நம்ம அதைத்தான் தேடி ஓடுகிறோம். அதைத்தான் நம்ம மறுபடியும் சீர்படுத்தி இந்த வருடத்துல அதை தேடுகிற காட்டில மேலானதை அதை நீ தேடு. எதை தேடணும்? ஆவியானவர் உன்னை அவருடைய இஷ்டத்துக்கு நடத்த நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்படியாப்பட்ட காரியத்தை நீ தேடு. அதான் மேலானவைகள். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் இஷ்டத்தை நீ தேடு. ஆவியானவர்களை அவருடைய இஷ்டத்துக்கு நீ ஒப்பு கொடு. அவர் நடத்த நீ கொடுக்கும் பொழுது அவர் இஷ்டத்தை தேடு, பரலோக இஷ்டத்துக்கு தேட விடு. ஆவியானவர் அதான் செய்வார், பரலோக இஷ்டத்தை தேட விடுவார். இந்த பெண்டமிக் காலகட்டத்தில் நம்ம தேடுகிற, எனக்கு தெரியும் அநேக பாதிப்பு இருக்கிறது, அநேக வறுமைகள் அல்லது வியாபாரங்களோ அல்லது பொருளாதார ரீதியோ வேலைகளோ நமக்கு எல்லா சுற்றிலும் நமக்கு நெகட்டிவா இருக்கிறது. சில பார்க்கும் பொழுது அதனால வேலைக்கு போகக்கூடாது, அப்படி இதெல்லாம் விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கு அப்படின்னு நான் சொல்லலை. உன்னுடைய வாழ்க்கையை வேலை செய்தாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, வேலை இல்லாவிட்டாலும் நம்ம வாழ்க்கைய ஒரு காரியம் என்ன துளிர் விடலை என்று நீங்க இன்றைக்கு இந்த காரியம் என்ன துளிர் விடலை என்று நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானுடைய இஷ்டத்துக்கு ஒப்புக்கொடு. அவர்கிட்ட சொல்லு, அதை தேடு. ஆண்டவரை, இந்த காரியத்தை உன் இஷ்டப்படி நடக்கணும். காற்றுக்கு எப்படி எல்லை கிடையாதோ அது இஷ்டப்படி வீசுகிறது, அதே போல இஷ்டத்துக்கு. இதுதான் இந்த வருடத்துல, இந்த வாரத்துல நியூ போக்கஸ், புதிதாய் நாம் பார்க்க வேண்டிய காரியம்.
இந்த பேண்டமிக் காலகட்டத்தில். இதைத்தான் நம்ம பார்க்கணும். அதான் லூக்கா புத்தகத்துல 18ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்றது, அப்படி நாம் கூடுவி பரிசுத்தாவியனுடைய இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து அவர் நடத்த விடும் பொழுது 18ஆம் அதிகாரம் 8வது வசனம், சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். எதெல்லாம் நியாயம் இல்லை நீங்க நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு நியாயமாய் நடக்கல, நியாயமாய் கிடைக்கல, நியாயமாய் பார்க்கல என்று நீங்க நினைக்கிறீர்களோ, நீங்க ஆவியானவர்கிட்ட நீங்க ஆவியானவரே ஓ இஷ்டத்துக்கு என்னை நடத்து என்று நீங்க அர்ப்பணம் செய்யும் பொழுது, அதையே நீங்க தேடும் பொழுது, அந்த ஆவியானவரை நீங்க தேடும் பொழுது, பரலோகத்துல உன்னை கொண்டு போகிற தேவன் அவருடைய பரலோக நீதியில அந்த காரியை சீக்கிரத்துல துளிர்விட செய்கிறார். நீதியை துளிர்விட செய்வார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அநீதியை நடந்திருக்கல, யாரு மூலமா நடந்ததா இருந்தா துளிர்விட செய்வார். சோ பிரியமானவர்களே, இந்த காலவேளையில ஒன்றாவது இந்த வாரத்துல, இந்த மாதத்துல உங்களுடைய இஷ்டத்துல இல்ல, பரிசுத்தாவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவர் நம்மளை நடத்தினார். அவர் எப்படி உணர்த்துகிறாரோ அப்படியே நடத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி அர்ப்பணம் செய்வோமா? ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அது போடப்பட்டிருக்கு, அதன் சத்தத்தை கேட்கிற காத்துடைய சத்தம் சில நேரங்களில். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்துக்கு செவி கொடு. ஒன்னாவது, அவருடைய இஷ்டத்தைக்கு இடம் கொடு. ரெண்டாவது, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு செவி. காத்து சில நேரத்தில் புயல் காற்று போல சத்தம் கேட்கும், சத்தமா இருக்கும். சில நேரத்தில் காற்றுகள், சில நேரத்தில் காற்றுடைய சத்தம் ரொம்ப அமைதியிலா கேட்கும். சில நேரத்தில் நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஆனா நமக்கு அந்த சத்தம் கேட்காது. சில நேரத்தில் நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் காத்து. இப்ப நீங்க பாருங்களேன், நம்ம காத்து எந்த சத்தமும் இருக்காது, காத்து சத்தமே இருக்காது, ஆனால் காத்து இருக்கா இல்லையா? அவர் இருக்கிறார். அப்ப நம்ம அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு. அவர் சத்தத்தை நாடு. அதாவது பவுல் கொலோசியருக்கு சொல்லும் பொழுதுதான், அதன் நாடு, மேலான வேலை நாடு. மற்றவங்களுடைய சத்தத்துக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு நீ தேவ ஆவியானுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காம நம்ம நடந்துட்டு இருந்தா எப்படி ஆவியானவர்களே உங்களுக்கு உங்களுடைய நீதி தேவனுக்கு உங்களுக்கு முன்பாக வரும்? அப்ப எங்க தேவன் அவருடைய சத்தத்தை நம்ம செவி கொடுத்து நமக்கு நம்ம வாழ்க்கையில துளிர்விட செய்ய போகிறார். அதனால்தான் நம்ம நிக்கோதேமுக்கு சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கணும். புதுசா வேண்டா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைத்ததுனால அவருடைய இஷ்டத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அவர் நம்ம நடத்த நம்ம இடம் கொடுக்கணும். ரெண்டாவது, அவருடைய சத்தம், தேவனின் சத்தத்தை ஜனங்கள் கேட்கணும். பிரசங்கியார் நம்ம நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யார் பிரசங்கம் செய்தார் என்று பெரிதல்ல, அல்லது நான் பேசுறேன் அல்லது அன்னைக்கு செய்தியாளர் நம்ம பிரசங்கம் கேட்கும் பொழுது யார் பிரசங்கம் செய்தார் அல்ல, பிரசங்கத்தில் யாருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். விளங்குதலா சொல்றது? இப்ப நான் பேசுறேன், ஜெனரலா நீங்க கேட்டீங்கன்னா பாஸ்டர் சைமனுடைய சத்தம் தான், குரல் தான் கேக்குது இல்ல. ஆவியானுடைய சத்தத்தை நம்ம செவி சாய்க்கிறோம்னா பிரசங்கத்தை கேட்கிறது பெருசல்ல, பிரசங்கத்திலிருந்து வருகிற சத்தம். ஆவியானவர் உங்க மத்தியில உங்களுக்கு பேசுகிற அந்த புயல் காற்றுடைய சத்தம் இடிமுழக்கின் சத்தமாக இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு சத்தமாக இருக்கலாம், அல்லது நீங்க ஃபீல் பண்ணலாம் சத்தம் ரொம்ப அமைதியா இருக்கலாம், அல்லது காத்து இருக்கிறது. அந்த சத்தத்தை நீ கவனமாய் நீங்க கேட்கணும். அந்த வார்த்தையில கர்த்தர் இன்னைக்கு இந்த பிரசங்கத்துல எனக்கு என்ன பேசுகிறார், சைமன் பேசுகிறாரோ அல்ல பாஸ்டர் சூசன் பேசுகிறார்களோ அந்த சத்தத்தை விட்டுடணும். அது ஜெனரலா கேட்கிற சத்தம். ஆனா உங்களுக்கு ஆவியானுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கணும்னா
நீ அவருடைய சத்தத்தை நீ நாடு ஆண்டவரே. இந்த பிரசங்கத்துல நீங்க உங்க குரல் நான் கேட்கணும். என்கிட்ட நீங்க பேசுறேன்னு பேசுவீங்களே அது என்ன பேச, அந்த குரலை நாம் கேட்கணும். உதாரணத்துக்கு பவுல் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், புத்தகங்களை எழுதினவர் யார்? லூக்கா எழுதியிருக்கிறார் என்றோம், ஜோவான் எழுதியிருக்கிறாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாமே பவுல் எழுதியிருக்கிறார், லெட்டர் எழுதியிருக்கிறாரு, மோசே எழுதியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட எல்லாரும் எழுதியிருக்கிறோம். அவங்க எழுதியிருக்கிறாங்க, இவங்க எழுதியிருக்கிறாங்க. பவுல் தான் அன்னைக்கும் லெட்டர் எழுதியிருக்கிறாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது all scripture are inspired by God. வித்தியாசம் தெரியுங்களா? பவுல் எழுதினார், அது லிட்டரலி நம்ம பார்க்கக்கூடிய காரியம். ஆனா பார்க்க முடியாதது, காற்றை பார்க்க முடியாதது எல்லா ஸ்கிரிப்சரும், எல்லா வேத வாக்கியங்களும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினது என்று சொல்லி திமோத்தி புத்தகத்தில் 2 திமோத்தி 3 அதிகாரம் 14 வசனத்துல வாசிக்கிறோம். பவுல் சொன்னாருன்னா நம்ம கேட்க மாட்டோம். இது பவுல் எழுதினாரு, இது பவுல் எழுதினாரு. பவுல் பின்னால இருக்கிறாரு, எழுதினது அவர். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பவுலுடைய லெட்டர்ல பரிசுத்த ஆவியானவர் எழுத சொன்ன எழுத்துக்கள் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது அதிலிருந்து புறப்பட்டு வருகிற சத்தம் இருக்குது. அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும், அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துளிவிட செய்யும். பவுல் வார்த்தை, பவுல் ஒரு மனுஷன். பிரியமானவர்களே, இன்றைக்கு we need to new experience. பவுல் எழுதினது உண்மை, காற்று இருப்பது உண்மை, சில நேரத்தில் காற்று வீசு சத்தம் இருப்பது உண்மை. ஆனா அந்த காற்று உடைய சத்தத்தை நீ கவனித்தால்தான் நீ ஃபீல் பண்ண முடியும். அதே போல நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய நீதி விரிவாக்க வரணும், பெருக பண்ணணும்னா தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அல்லது பிரசங்கத்தை கேட்கறது மாத்திரமல்ல. பைபிள் ஸ்டடியில செய்திகளை கேட்கிறோம். ஆண்டி பேசினாங்க, பாஸ்டர் சூசன் பேசினாங்க, இவங்க செய்தியை கொடுத்தாங்க, இது நல்லா இருக்குது, இவங்க செய்தி நல்லா இருக்குது, அது பெருசு இல்லை. அதற்காக ஆண்டவர் நம்ம இந்த வேதத்தை நம்ம கொடுக்கல, அதுக்காக நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு பிரசங்கம் பண்ண வைக்கல. தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். அதான் யோவான் புத்தகம் சொல்கிறார், காற்றுக்கு சத்தம், காற்று சத்தத்தை கேட்கிறாயா என்று சொல்லி. அதன் சத்தத்தை கேட்கிறாயா? காற்றுடைய சத்தத்தை கவனமா கேட்கிறாயா? இப்ப பேசிக்கொண்டு இருக்கிறேனே, கர்த்தர் உங்களிடத்துல என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன்னு அந்த வார்த்தை வருகிற, அதுக்குள் வருகிற, அத நான் சொன்னேன். பவுல் எழுதினாரு, ஆனா வார்த்தை வந்து தேவனுடைய ஆவியால் ஏவப்பட்டது. அந்த ஆவியால் ஏவப்பட்ட வார்த்தை என்று நீ விசுவாசித்தால்தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய் மாறும். இல்லாட்டி அதோட சத்த ஒரு மனுஷனுடைய எழுத்தாதான் இருக்கும். அதாவது ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுகிறோம்? தேவனால் எழுதப்பட்ட வசனம், ஆவியானால் எழுதப்பட்ட வசனம் என்று விசுவாசிக்கிறாயா? இல்லாட்டி நம்ம சொல்லிக்கிறோம், பவுல் எழுதின வேதத்தை பவுல் எழுதினார் என்று சொல்லி விசுவாசிக்கிறாயா? யோவான் எழுதினார் என்று சொல்லி விசுவாசிக்கிறாயா? நம்ம அதை கேட்கறது கிடையாது. அவங்களாம் மறைஞ்சிட்டாங்க, பின்னால அவங்க மறைந்துருவாங்க. ஆனா ஆவியானவர் தான் மண்ணுக்கு வருவார். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நான் மறைஞ்சிடணும். ஆனா எனக்குள் வருகிற பேச்சு, வார்த்தைகள், பிரசங்க வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை, அதுதான் உங்களுக்கு வரணும். அந்த வார்த்தையில தான் நீங்க செவி சாய்க்கணும். அந்த வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லுகிற ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லுகிற காரியத்தை நீங்க தேவனிடத்துல கேட்கும் பொழுது, அதுவே நீ நாடும் பொழுது, அந்த சத்தத்தை நாடும் பொழுது, யூ வில் ஹேவ் a new experience. புதிய ஒரு அனுபவத்துக்குள் நம்ம வருவோம். அதான் உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை பின்னால வரும். உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்துல திருவிட ஆரம்பிக்கா. பிரியமானவர்களே, இந்த காலவேளையில நன்றாக சற்று சிந்திப்போம். மேலானவர்களை தேடுங்க. எப்படி பரிசுத்தாவியருடைய அவருடைய இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆவியானவர் நீ நடத்து. இரண்டாவது, ஆவியானுடைய சத்தத்தை கேளுங்க.
வேதத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தை இல்லை, வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வருகிறது. இது ஒரு கதை புக்கு கிடையாது, அல்லது கதை புக்கிலிருந்து எடுத்து நம்ம பிரசங்கம் பண்ணல, ஜீவனுள்ள வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை எடுத்து பவுல் பேசும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேக மனம் திரும்பினார்கள், அநேக மனம் உணர்ந்தார்கள், அநேக அற்புதங்களும் அடையாளங்களும். அந்த வார்த்தை பவுலுடைய வார்த்தை அல்ல, ஆவியானுடைய வார்த்தை, ஆவியான எழுப்பப்பட்ட வார்த்தைகள். We need to experience இந்த வருடத்துல புதிய ஒரு அனுபவத்துக்கு தேவ சத்தத்தை வார்த்தையில் கர்த்தர் தான் விரும்புகிறார். நாம பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஜனங்கள் தேவ சத்தத்தை கேட்கணும். என்னுடைய குரல் அல்ல, தேவனுடைய குரல். அந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் உங்களுடைய ஆவியோடு அவர் கனெக்ட் பண்ணணும். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை ஒரு புதிய அனுபவத்துக்கு கொண்டு போகிறார் என்று சொல்லி, a new experience, not only new focus, a new experience. மூன்றாவது காரியம், பரிசுத்த ஆவியானவருடைய மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது. ஆவியில் பிறந்தவன் அவன் அப்படியே செய்கிறான். ஒன்றாவது நாள் காற்று அது இஷ்டத்துக்கு வரும், பரிசுத்த ஆவியானவருடைய இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது அதோடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தேன்னா அதுதான் நம்ம வாழ்க்கைய மண்ணுக்கு கொண்டு போகும். அதையே நம்ம தேடணும், நாடணும். மூன்றாவது கொலோசியர் புத்தகத்தை சொல்லப்பட்ட கேளுங்கள், அவர்கிட்ட கேளுங்கள். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோமே, அவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? பரிசுத்த ஆவியின் மூன்றாவது, பரிசுத்த ஆவியின் சொல்வதை கேளு. அவர் சொல்றதை கேளுங்க. அநேக தடவை நம்ம வாழ்க்கையில நடக்கிற பெரிய ஒரு தவறு என்ன தெரியுங்களா? பெரியமான பிள்ளைங்க, உங்கள் வாழ்க்கையில் சரி, என் வாழ்க்கையில் அநேக தடவை நடக்கிற தவறு, ஆவியானவர் என்ன சொல்லுகிறது கேட்கிறதை காட்டிலும் உலகம் என்ன சொல்லுது அதை நம்ம பெருமையா நம்ம சிந்தனையில வைத்திருக்கிறோம். உறவினர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதை நம்ம பெருசா எதிர்பார்க்க பெரிய காரியமான செய்கிறோம். அல்லது நம்மளுடைய உணர்வுகள் என்ன சொல்லுகிறது. சில நேரத்தில் நான் பார்க்கும் பொழுது நம்ம கிட்ட கேட்கறது ஒன்று, கேட்டுட்டு போன பிறகு திருப்பி இன்னொரு காரியத்தை செய்கிறார்கள். அதெல்லாம் அதெல்லாம் தேவனுடைய ஆவியானவருடைய சொல்ல நம்ம கேட்கிறோமா? ஆவியானுடைய சொல்லே, அவர் ஆவியில பிறந்தவன் அப்படியே செய்கிறான். எப்படி செய்கிறான்? ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம்தான், ஒன்று கூடாமலும் ஒன்று குறையாமலும். வெளிப்படுத்தல் புத்தகம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை ஒன்று கூட்டாமலும் ஒன்று குறையாமலும் செய்வாயாக என்று சொல்லி. ஒரு வார்த்தை கூட்டக்கூடாது. உலகம் சொல்றது, சபை சொல்றது கேளுங்க, கூட்டிடாதீங்க, கூட்டி சொல்லிடாதீங்க, ஆட் பண்ணிடாங்க. எதுலையும் சபை இப்படித்தான் சொல்லுது, பாஸ்டர் இப்படித்தான் சொன்னாருன்னா அதை மட்டும் சொல்லுங்க. ஆட் பண்ணி நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணி வேற வார்த்தையை நீங்க ஆட் பண்ண பொழுது அதோடைய பாதிப்பு உங்களுக்கு மாத்திரமல்ல, கேட்கிறவர்களை பாதிப்பு. காரணம் ஏன்? ஆவியானவர் சொன்னதை சொல்றது கிடையாது. ஆவியானவர் சொன்னது ஒன்று, சபை சொன்னது ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை சொன்னது ஒன்று. ஆனா அவர் செயல்படும் பொழுது ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணி விட்டு கடைசியில் அது சம்பவிக்காமலே போகிறது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு செடி நடுறீங்க, சொல்றாங்க மண்ணை போட்டுட்டு உரத்தை அவ்வளவுதான் போடணும், ஒரு 10 பீஸ் சின்ன ஒரு 10 பீஸ் அந்த உரங்களை நீங்க போடுங்க அப்படின்னு அதுல எழுதி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. உரம் வந்து இவ்வளவு தான் போடணும் அப்படின்னு. அவளை போட்டு செய்தாதான் அந்த மரமோ அந்த செடியோ கனி கொடுக்கும். கரெக்டா? அதை ஆட் பண்ணா ஒண்ணு அந்த உரத்துடைய சூடு அந்த வேரை சாகடிச்சிடும், அல்லது அந்த உரத்துடைய சூடு வெப்பம் அந்த கீழே போய் அந்த வெள்ளை வெள்ளை சின்ன சின்ன வேர்கள் வந்து ரொம்ப மெல்லிசான வேர்களை பலவீனப்படுத்திடும். அப்புறம் அந்த செடி வந்து பலனா இருக்காது. காரணம் என்ன? சொன்னதை செய்யல, சொன்னதோடு ஒண்ணு ஆட் பண்ணி விட்டுறது. அநேக மனுஷன வாழ்க்கையில அநேக மனிதர்கள் தவறு நடக்கிற வாழ்க்கை என்னன்னா, சொன்னது ஒன்று, செய்வது இன்னொன்று. உலகம் சொல்லுகிறது நம்ம அதிகமா கேட்கிறோம், உறவு சொல்லுகிறது நம்ம கேட்கிறோம், உணர்வுகள் பேசுகிறது நம்ம அதிகமாக.
பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதை செய்வது கிடையாது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கேட்டுக்கொண்டு இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், மாணவர்களா இருக்கலாம், முதியோராக இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை மாத்திரம் செய்ய. ஒண்ணு எட் பண்ணாதீங்க. கூட்டம் வேணாம், குறைக்கவும் வேணாம். நம்ம கூட்டும் பொழுது ஒரு பாதிப்பை சந்திப்போம், குறைக்கும் பொழுது ஒரு பாதிப்பை சந்திப்போம். ஆனா அதுக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். பாதிப்பு இருந்தாலும் கணக்கு கொடுக்கணும். நம்ம கேட்க முடியாது, ஏன் ஆண்டவரை துளிர் விடல? காரணம், துளிர் விடுற நேரத்துல நீ செய்ய வேண்டியது நீ செய்யாம ஒண்ணு ஆட் பண்ணிட்டு, பலன் கிடைக்கிற நேரத்துல உரம் போட இவ்வளவுதான் போடு அப்படின்னு சொல்லும் பொழுது இதை மாத்த நீ போட்டிருந்தனா அந்த செடி வளர்ந்துருக்கும். ஆனா நீ ஆட் பண்ணதுனால அந்த செடி மரித்து போனது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில அதான் வேதத்துல யோவான் புத்தகத்துல இயேசுவர் ரொம்ப அழகா சொல்கிறார். காற்றுக்கு ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியான நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த காற்று அவருடைய இஷ்டத்துக்கு தான் அவர் தான் நமக்கு விட்டுட்டு போனார். மரித்த பிறகு இயேசுவர் துணையாளர் பரிசுத்த ஆவியானவர் விட்டுட்டு போனார். அவருடைய இஷ்டத்துக்கு தான் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் ஆவியானவரை நீ நடத்தும், அவருக்கு இடம் கொடுங்க. இரண்டாவது, அவருடைய சத்தத்துக்கு செவி சாயுங்க. மூன்றாவது, அவர் என்ன செய்ய சொன்னாரோ. 2ஆம் அதிகாரம் யோவான் புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு இயேசுவானவர் வந்து அந்த கானான் இதுல வந்து கல்யாண விருத்துல சொல்லும் பொழுது அவங்க தாயார் சொல்லுவாங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்ய அப்படின்னு. சொன்னதை செய்தார்கள், அற்புதம் அடையாளம் நடந்தது. சொன்னாரு, எனக்கு இப்ப நேரம் இல்லை, அப்படியே பேசாம அமைதியா இருந்தாங்க, ஒண்ணுமே செய்யல. அவங்க அம்மா அதை சொன்னாங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய, என்ன செய்ய சொல்றாரோ அதை மாத்திரம் செய்ய. அற்புதம் நடந்ததா இல்லையா? முதல் அற்புதம். அதே போல பிரியமானது, இந்த காலை வேளையில you want to get a new blessing? உங்க வாழ்க்கையில ஒரு துளிர் விடுற காரியம் நடக்கணுமா? நியூ ஃபோக்கஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வருகிற சத்தத்தை கேளுங்க. அவர் சொன்னதை எதை செய்ய சொல்றாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. எதை உனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் பிடித்து கொண்டு அதையே கேளுங்க. ஆண்டவரை நீங்க சொன்னீங்களே என்று சொல்லி, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே என்று சொல்லும் பொழுது யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் நியூ பிளஸிங். இந்த காலகட்டத்தில் அதான் துளிர்விடும். காரணம், நீங்க உங்களுடைய நீதி உனக்கு முன்பாக போய் தேவனிடத்துல கேட்கும் பொழுது அந்த நீதி, தேவ நீதி, கர்த்தர் சொன்னதை செய்ததுனால அவர் சொன்னதை அவர் உங்களுக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் துளிர்விட செய்வார். வாழ்க்கையில சோர்வுகள் துளிர்விட செய்வார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நீ தண்ணிப்பட்ட ஒரு தண்ணி, உன்னுடைய போக்கஸ் தேவனுக்கு மாத்திரமே நீ போக்கஸ் பண்ணும்பொழுது கர்த்தர் விரும்புகிறது நீ ஒரு தனி நீ சொந்தமா அனுபவிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, புதிய ஆசீர்வாதத்துக்குள் கர்த்தர் அனுபவிக்கணும். பிரியமானவர்கள், கடைசியாக நான் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். உலகத்துல வந்து அநேக சொல்லுவாங்க, பட்டு ரொம்ப பட்டு சாரின்றாங்க, பட்டு சட்டைன்றாங்க. அது இந்தியா தேசத்துல ரொம்ப அது பிரியமானது. அது பட்டு தான் நல்ல விலை உயர்ந்தது, கனத்துக்குரியது, மதிப்புக்குரியது. பட்டு சொல்லுவாங்க நிறைய பட்டு, என்ன பட்டு, அந்த காஞ்சிபுரம் பட்டு பட்டுலாம் சொல்றாங்க. அதே போல ஒரு பட்டுல ஒரு ஷர்ட் போடுவாங்க, பட்டு கதிர்வு, இந்த மாதிரி பட்டு இது அது விலை உயர்ந்தது. அந்த நொய்யிற அந்த இடத்துல போய் வாங்கும் பொழுது இது உலகத்துடையது. உங்களுக்கு தெரியுங்களா? நீ நீதியை பூலோகத்தில் நீ செய்யும் பொழுது கர்த்தருடைய மேலால் நீதி செய்யும். உங்களுக்கு என்று எனக்கு என்று ஒரு பட்டு வஸ்திரத்தை கர்த்தர் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நீதியும் நீ செய்யும் பொழுது, ஒவ்வொரு காரியத்தை கர்த்தருடைய சத்தத்துக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது, ஒவ்வொரு காரியம் ஆவியானவர் சொன்னதை மாத்திரம் நீ செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தில் ஒரு வஸ்திரத்தை, ஒரு நீதியின் வஸ்திரத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அதைத்தான் பரலோகத்துக்கு போன பிறகு கருத்து கொடுப்பார். பூமியில நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா அவரிடத்துல வரும் பொழுது அந்த வஸ்திரத்தை தான் கருத்தை நம்ம கிட்ட கேட்பார். அதைத்தான் எடுத்துட்டு வர சொல்வார். இந்த
உங்கள் பெயரை சொல்லி அந்த வஸ்திரத்தை கொண்டாந்து போடு என்று சொல்லி. பட்டை விட விலை உயர்ந்தது. உலகத்துல பட்டுக்காக அலைகிறாங்க. அது அதுல சாரி போட்டா நல்லா இருக்கும், அதுல சட்டை போட்டா நல்லா இருக்குன்னு. அதை விட மேலானது பரலோகத்தில் நமக்குன்னு ஒரு பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் புத்தகம் திருப்பிக் கொள்வோம். 19ஆம் அதிகாரம் நான் முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தல் புத்தகத்துல 19ஆம் அதிகாரத்தில 8வது வசனம். நாம் மிஸ்டேக் 19:8 ஒரு வசனத்தை வாசித்துட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். 19:8 சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நல்லா கேளுங்க. சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம். சுத்தமானது, பிரகாசமானது, மெல்லிய வஸ்திரம். பட்டு அப்படியாப்பட்டது, ரொம்ப மெல்லிசா இருக்குமா, அவ்வளவு விலை உயர்ந்தது. மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. அந்த வஸ்திரம் எதுல செய்யப்பட்டதுன்னா பரிசுத்தவான்கள், நீங்களும் உங்களையும் என்ன செய்ததுதான் பரிசுத்தவான்களுடைய நீதி. ஒவ்வொரு தடவையும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்க, அவருடைய இஷ்டத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நீங்க செவி சாய்த்து அதை நீ நாடும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் சொன்னது உணர்த்துதலை மாத்திரம், சொன்னதை மாத்திரம் நீ செயல்படும் பொழுது, சொன்னதை மாத்திரம் கேட்டு, அவர் என்ன சொன்னாரு அதை மட்டும் கேட்போம், வேற எதையும் கேட்காத. அவர் உணர்த்ததை மாத்த கேட்டு அதை கேட்டு அதை அப்படியே நீ செய்யும் பொழுது உங்களுக்கு பூலோகத்துல புதிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இட்ஸ் நியூ பிளஸிங். பட் இதை விட மேலானது பரலோகத்துல ஒரு நூல், உங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை உருவாக்குறதுக்கு ஒரு நூல் அதுல இணைக்கப்பட்டு உங்களுக்காக எனக்காகவும் ஒரு வஸ்திரம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இடமாளுக்கு இந்த காலை வேளையில சற்று நாம் மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். உங்க வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் விடைக்கால வெளிச்சத்தை போல உன் மேல வீச வைப்பார். உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் அநேகர் நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு சுக வாழ்வு வைத்திருக்கிறார் சகோதரியே, உங்களுக்கென்று ஒரு சுக வாழ்வு வைத்திருக்கிறார் சகோதரனே, வைத்திருக்கிறார். சுகவாழ்வு வரும். உன்னுடைய நீதியை நீ உனக்கு முன்பாக வரும் பொழுதுதான் அவர் உன் பின்னால வந்து அவர் அந்த சுகவாழ்வை தொழில்விட செய்வார். எப்படி அந்த நீதியை நம்ம வளர்க்கிறது அல்லது பெருக பண்ணுகிறது, எப்படி அதை பாதுகாக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரை இவ்வளவு நாளா ஏன் இஷ்டத்துக்கு நடந்தேன், ஆவியானவரை இனி உன் இஷ்டத்துக்கு நான் இடம் கொடுக்கிறேன். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நான் இவ்வளவு நாளா என்னுடைய உணர்த்துக்கு சத்தம், உலகத்தின் சத்தம், மற்ற சத்தங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உன் சத்தை, காற்றின் சத்தத்தை, உன்னுடைய சத்தத்தை நான் செவி கொடுக்கணும், நான் அதை நாடணும் ஆண்டவரே. மூன்றாவது யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். மூன்றாவது, அவர் என்ன சொன்னாரோ அதை நீ செய்வையானால், அவர் சொன்னதை நீ கேட்டு செஞ்சிட்டனா, 2ஆம் அதிகார யோவான் புத்தகத்தில் நடந்த ஒரு அற்புதம் போல உன் வாழ்க்கையிலே ஒரு சுக வாழ்வு அற்புதம் கர்த்தர் உனக்காக உதவி பண்ண வைப்பார். அல்லேலூயா. கண்களை படி நாம் ஜெபிப்போமா, ஒப்பு கொடுப்போமா? அப்படியா வந்த மன்னனாக போல தலை வணங்கி கரத்திட்ட ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஷபரபரியாந்தா ரபா சாந்தா ரீகா பாரிகை தெரிபிரியாந்தா. அப்படியே கைகளை உயர்த்தி உட்கார்ந்திருந்தாலும் சரி, நின்று கொண்டிருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, இந்த 3 காரியத்தை நினைத்து மேலானதை தேடுங்கள், மேலானதை நாடுங்கள், மேலானதை கேளுங்கள். அதான் கர்த்தருடைய ஆவியானவர். அவருக்கு இடம் கொடுங்க,
அவருடைய இஷ்டத்துக்கு நீ ஒரு நாளா நீ நடந்த சொந்த இஷ்டத்தை நிறுத்தி அவருடைய இஷ்டம் காற்று வீசுவது போல அவருடைய இஷ்டத்துக்கு நீ இடம் கொடுப்பாயானால், காற்றுடைய சத்தத்தை கேட்பது போல அவருடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேத வசனத்தையும் சரி பவுல் எழுதினாரு. ஆனா அவருடைய வார்த்தை இல்ல, தேவ ஆவியானவருடைய. நீ இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய குரல் இல்ல, பாதர் சைமன் பேசினார் அல்ல, அதுல இருந்து புறப்படுகிற வார்த்தை, அதுல இருந்து புறப்பட்டு வருகிற அதோடைய சத்தத்தை நீ கேளு, அதையே நீ நாடு. மூன்றாவது, கர்த்தர் அவர் ஆவியானவர் சொல்லுகிறதை கேள். கேட்டு அதை அப்படியே செய். யாரும் உங்களோட வராமலோ வரலையோ, ஆவியானவர் சொன்னதை நீ செய். உன் வாழ்க்கை துளிர்விட கர்த்தர் செய்வது நிச்சயம். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இந்த வசனம் ஒவ்வொருத்தர் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உன் குரல் கேட்கணும் ஆண்டவரே. ஆவியானவர் இஷ்டத்தை பிரகார பிள்ளைகளை நடத்த ஆவியானவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் துளிர் வாழ்வு, சுக வாழ்வு துளிர் விடணும், காண்கணும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கூட இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. மறந்துடாதீங்க, ஃபோக்கஸ் மறந்துடாதீங்க. You won't need to be new experience and new blessing. God bless you. ஐக்கியப்பட்டு போங்க. Thank you.